இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய திருப்பெயரால் நடைபெறக்கூடிய இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டு அவுலியாக்களினுடைய சிறப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசுவதற்காக என்னை அழைத்துள்ளார்கள். நான் வருவதற்கு சற்று தாமதமாக ஆகிவிட்டது. அதற்காக பொறுமை தேடிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் சுருக்கமாக அமைத்துக் கொண்டு மிக முக்கியமான சில தகவல்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வார்கள் ரப்புனா அல்லாஹ், ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். சும்மஸ்தகாமு, பின்பு அதிலே மிக உறுதியாகவும் இருப்பார்கள். அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி அவர்கள் அந்த சொன்ன சொல்லில் உறுதியாகவும் இருப்பார்கள். சும்மஸ்தகாமு, இத்தகைய பெரியவர்களிடத்தில், இத்தகையவர்களிடத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் வருகிறார்கள். மலக்குமார்கள் வந்து செல்கிறார்கள். வந்து செல்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லா தகாமு வலா தஹஸனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெறுங்கள். அடுத்து ஒன்று சொல்கிறார்கள் நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அந்த மலக்குமார்கள் அந்த அவுலியாக்களை பார்த்து சொல்றாங்க, நாங்க உங்களினுடைய உதவியாளர்கள், இந்த உலகத்திலும் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம், ஆகிரத்திலும் உதவியாளர்களாக இருப்போம். அப்ப நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் மறுவுலகத்தில் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதையெல்லாம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த மலக்குமார்கள் இவ்வளவு பெரிய செய்தியை சொல்வதாக நுஸலம் மின் கஃபூரிர் ரஹீம், அல்லாஹ் அதோட முடிக்கிறான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மகத்தான பாக்கியமான ஒரு விருந்து, அவன் அருளாளன் மன்னிப்பாளன் என்று அல்லாஹ் அந்த வசனங்களை முடிக்கிறான். இதற்கான தஃசீர்களை நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா அது நீண்ட நெடிய விளக்கங்களை இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு விளக்கத்தையும் சொல்வதற்கான கால அவகாசமும் நேரம் அங்கே இல்லை. எல்லா விளக்கத்தையும் நம்ம பார்க்கவும் இல்லை. நாம் என்ன கேட்கிறோம் என்றால், யார் தன்னுடைய ரப்பை அல்லாஹ் தான் தன்னுடைய ரப்பு என்று சொல்கிறாங்களோ அவங்களிடத்துல மலக்குமார்கள் வருகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப கேள்வி, முதலாவது கேள்வி என்னன்னா, நாம் ரப்பை யாராக சொல்கிறோம்? நம்முடைய ரப்பை யாரு? அல்லாஹ் தான். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. நம்முடைய நாவு எப்போதும் அல்லாஹ் என்றுதான் முழங்கிக் கொண்டிருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் என்று சொன்னது மாத்திரமல்ல, சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாகவும் இருக்கிறார்கள். அப்படி உறுதியாக இருந்தால் அவர்களிடத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். மலக்குமார்கள் வந்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய செய்திகளை சொல்கிறார்கள். அல்லாஹ் தகாபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நாங்க உங்களுக்கு இந்த துனியாலையும் ஆகிரத்திலும் உதவியாளர்களாக இருப்போம், உங்களுக்கு சொர்க்கலோகத்திலே என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். இது ரப்பாகிய கஃபூர் ஆகிய ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய அற்புதமான விருது என்றெல்லாம் அவர்கள் வாழ்த்து சொல்கிறார்கள். ஒரு கேள்வி இதுல இருக்கு, நாம் யாரை ரப்பு என்று சொல்கிறோம்? அல்லாஹ்வை தான். அல்லாஹ் தான் நம்ம இறைவன், அதுல மாற்று கருத்து இல்லையே. இதுல யாருக்காவது கொஞ்சமாவது சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. யாருக்கும் சந்தேகம் இல்லை என்றால் நம்ம இடத்திலே யார் வரணும்? மலக்குமார்கள் வரணும், அந்த செய்திகளை சொல்லணும். சொல்கிறார்களா, வருகிறார்களா? எனக்கு தெரியாது உங்களிடத்துல வர்றாங்களா இல்லையா. வரக்கூடியவர்கள் இருக்கலாம், இல்லாதவர்களும் இருக்கலாம். எங்க இடத்துல வர்றதில்லை. அப்படியானால் என்ன நிலை என்பதையும் நாம் உணர்கிறோம்.
அவர்கள் யார்? அப்ப நமக்கு அவங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசம் என்ன? நாமும் அல்லாஹ்வை தான் ரப்பு என்று சொல்கிறோம், அவர்களும் அல்லாஹ்வை ரப்பு என்று சொல்கிறார்கள். அவர்களும் அதில் உறுதியா இருக்கிறாங்க, நாமும் உறுதியா இருக்கிறோம். ஆனால் அவர்களிடத்துல மலக்குமார்கள் வர்றாங்க, நம்ம இடத்துல வரல. என்ன ஆச்சு? என்ன மிஸ்டேக், என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரப்பு அல்லாஹ்னு சொல்றதுல நமக்கு அவங்களுக்கு இடையில வித்தியாசம் இல்லை, அதுல உறுதியா தான் இருக்கிறோம். ஆனால் சும்மஸ்தகாமு, அதிலே அவர்கள் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்கள், உறுதியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அதிலே நம்ம பிழை செய்கிறோம். எங்க பிழை செய்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். ஒரு வியாபாரி இருக்கிறார், அவர் இடத்துல நம்ம கேட்கிறோம், அஜியான் உங்க வியாபாரம் எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது இப்ப கொஞ்சம் டல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குது அல்லது டல்லா இருக்குது எதுவும் சொல்லலாம். கடந்த வருஷம்னா நல்லா இருந்தது, இப்ப கொஞ்சம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் வியாபாரம் எல்லாம் அப்படி விட்டு போய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இது இயல்பா நடக்கிறது தானே. இது ஒரு பாவமான விஷயம் அல்ல. இப்படி சொன்னால் ஒரு பாவமா என்றால் இல்லை. ஆனால் அது இஸ்திகாமத்து இல்லை என்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். எல்லா காலத்திலேயும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். உனக்கு போன வருஷத்துல 1 கோடி ரூபாய் உனக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைத்திருக்கிறது, இந்த வருஷம் 50 லட்சம் தான் கிடைத்திருக்கிறது என்றால், அதைவிட குறைவாக கிடைத்தவர்கள், அதைவிட குறைவாக கிடைத்தவர்கள், லாபமே கிடைக்காதவர்கள், நஷ்டமுடையவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதை பார்க்கும் போது உனக்கு 50 லட்சம் கிடைத்திருக்கிறதே, நீ கடந்த வருஷத்தில் கூடுதல் கிடைத்ததை பார்க்க கூடாது. உனக்கு குறைவாக கிடைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நஷ்டமானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கடையை மூடிக்கொண்டு போனவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீ என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவே தவிர என்னுடைய வியாபாரம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன் இப்படி சொல்வது உண்டு. இப்படிதான் சொல்லணும். எப்படி இருக்கிற? என்ன மாத்திரையில தான் ஓடுது சொல்றோமா? இது இஸ்திகாமத்து இல்லை என்கிறார்கள். அவுலியாக்கள் அதை பேச மாட்டாங்க, அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நமக்கு ஒரு நோய் இருக்கிறது வைத்துக்கணும், சுகரோ அதுவோ எதுவோ பிரஷரோ ஏதோ ஒரு நோய் இருக்கிறது. அதை விடவும் கடினமான நோய் உள்ளவர்களை நாம் பார்க்கவில்லையா? அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கவில்லையா? எத்தனையோ பேருக்கு நோய் இருக்கிறது, அதற்கு மருத்துவம் செய்வதற்கான வழி இல்லை. மருத்துவம் செய்வதற்கான வழி இல்லை என்பது மாத்திரமல்ல, எத்தனையோ பேருக்கு அவர்களுக்கு உதவுவதற்கு கூட ஆள் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. ஒரு இறைநேசர் ஒரு மனிதரை பார்க்கிறார். அவருடைய கண்கள் குருடாகி இருக்கிறது, பார்வை இல்லாத மனிதர். கைகள் இதோட முடிஞ்சு போச்சு, கை இல்லை. காலும் உடமாக இருக்கிறது, நுண்ணியாக இருக்கிறார். கை இல்லை, கால் இல்லை, கண் தெரியல. அவர் உட்கார்ந்து ஒரு இடத்துல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த இறைநேசர், வந்தவங்க இறைநேசர் ஒரு அவுலியா, அவங்க போய் கேட்டாங்களாம், நீங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சிட்டு இருக்கிறீங்களே, எந்த அடிப்படையில் சுக்ர் செய்றீங்க? உங்களுக்கு பார்வை இல்ல, உங்களுடைய கைகள் இயங்கல்ல, கைகள் இல்ல, கால்கள் இல்ல, நடக்க முடியல. இந்த நிலையிலையும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்றீங்களே, எதற்கு, எந்த அடிப்படையில் சுக்ர் செய்கிறீர்கள் என்று கேட்கும் போது காது கேட்குது இல்ல, அதெல்லாம் அவங்க சொல்லல. ரூஹ் இருக்குல்ல, இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன ஹாஸ்பிடல்ல கூட போடல, நான் என் இடத்துல உட்கார்ந்துட்டு ஏதோ நடந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு வகையில ரிஸ்க தர்றான், அதெல்லாம் கூட சொல்லல. அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு எனக்கு நாவை அல்லாஹ் தஆலா வலிமையாக தந்திருக்கிறானே. என்ன ஒரு ஆச்சரியம்! இதான் தஸவ்வுஃப், சூஃபிசம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை, அவனை புகழ்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானா இல்லையா? அவனை நான் புகழ்ந்து கொண்டே இருக்கிறேனே. நாவிலும் கூட புகழ முடியாத, நாம் பேச முடியாத நிலை ஏற்படுத்தலாமா இல்லையா? அந்த நிலை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தலையே. அவனை புகழ்வதற்கு, அவனை துதிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தானா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இது. இதுதான் அவுலியாக்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை அவர்கள் வென்று விடுவார்கள். சோதனைகளை வெல்வது என்பதுதான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோல்.
நோக்கமாக இருக்கணும். அந்த சோதனைகளில் தோற்று போய்விடக் கூடாது. அந்த சோதனைகளிலே அசந்து போய்விடக்கூடாது, தோற்று போய்விடக்கூடாது. எனவே ஒரு மனிதனுக்கு சோதனைகள் ஏற்படுவது என்பது இயல்பு. ஆனால் அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திச்சு பேசுறதுக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஒரு மனிதரை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த மனிதர் நின்று அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு வணக்கம். அந்த வணக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அழகையும் அற்புதத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. தன்னுடைய உம்மத்துல இப்படிலாம் சிறந்த மனிதர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு. எவ்வளவு அற்புதமாக வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அதாவது சில மனிதர்களினுடைய அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் அடுத்தவர்களையும் அது பாதிக்கும், அதை ஈர்க்கும். இதற்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு டிரைவர் காரை ஓட்டிட்டு போறாரு. நீங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு டிரைவிங் தெரியும், உங்களுக்கு நல்லா டிரைவிங் தெரியும். அப்ப அந்த சமயத்தில் திடீர்னு வந்தா பைக்ல குறுக்க வந்துட்டான். டிரைவர் என்ன செய்வாரு? பிரேக் அடிப்பார் இல்லையா? பிரேக்க அது மிதிப்பார். பிரேக்கோடைய அந்த காலை வச்சு அதை என்ன செய்யறாரு? மிதிக்கிறார். அவர் மிதிக்கிறார். உங்க கால் என்ன செய்யும்? இயல்பாகவே உங்க காலம் அதை என்ன செய்யும்? வேகமாக மிதிப்பதற்கு உந்துமா இல்லையா? இன்னொரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லவா? வேற ஒரு விஷயமும் இல்லை. உங்களுக்கு நல்ல ஃபுட்பால் விளையாட தெரியும்னு வச்சுக்கோங்க. நல்லா நீங்க ஃபுட்பால் விளையாடுவீங்க. அந்த சமயத்துல ஒருவர் அருமையாக ஃபுட்பால் அதை கட் பண்ணி கொண்டு போய் கோல் நெருங்குற. அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய கால்கள் அப்படி கூசும். உங்களுக்கு நல்ல ஃபுட்பாலை பத்தி தெரியும். நீங்களும் காலால அடிக்கிற மாதிரி காலையெல்லாம் உயர்த்துவீங்க. ஏன்னா அதுல ஆழ்ந்து போயிட்டு அப்படிதான். சில சமயங்கள்ல அந்த டோர்னமெண்ட்லாம் நடக்கும் போது வச்சிருப்பாங்க, முன்னால அடிக்கிற சொல்லி பின்னால போய் மிதிச்சது கதைகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய முன்னால போய் மிதிச்சு சண்டை வந்திருக்கு. அங்க ஃபுட்பால் நடந்துடும். கிரவுண்டுக்குள்ளேயும் நடக்கும், கிரவுண்டுக்கு வெளியே நடக்கும். இப்ப இது என்னன்னு கேட்டா, அவர்கள் விளையாடுவது கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான். அந்த கிரிக்கெட்ல இவன் என்ன செய்ய பைத்தியமா இருப்பான். அவனுக்கு சம்பந்தப்பட்ட நபர் அவன் என்ன செய்வாங்க? ஆடிட்டு இருப்பான். அவன் விரும்புற பிளேயர் விளையாடிட்டு இருக்கிறான். அவன் அடிச்ச அட்டியில சிக்ஸர் போன உடனே இவன் கடந்து குதிக்கிறான். அது எப்பவோ விளையாடுனது, ஆடினவன் செத்து போயிருப்பான். அல்லது ஒரு கேட்ச் பிடிச்சிட்டான்னு வச்சுக்க, அது அவனுக்கு பிரியமான அவன் பிடிச்சிட்டான்னு இவன் குதின்னு குதிப்பான். இதெல்லாம் இன்னொருத்தர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு, இதுதான் நுணுக்கம். இது உளவியல் ரீதியான செய்தி. மிக கூர்ந்தும் கவனிக்கணும், நிதானமாக நீங்கள் சிந்திக்கலாம். அப்ப அடுத்தவர்களினுடைய அந்த செயல்பாடு, விளையாட்டு, அந்த டிரைவிங், டிவியில பார்க்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இல்லையா? உங்களுடைய அந்த உடலிலே ஒரு சேஞ்சை ஏற்படுத்துகிறது. இதே மாதிரி சில பேர் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறதே, அந்த தொழுகை சில பேருக்கு என்ன செய்யும்? மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அச்சம், இறையச்சத்தோடு நின்று வணங்கும் போது. நான் அந்த செய்தியை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, அவுலியா கண்டா யாரு அப்படின்னு சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க. அவுலியா கண்டா யாரு? இந்த உளவியல் ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க பாருங்க. இந்த நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அது அவங்க சொன்னதனுடைய வழிதான். மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவங்க யாரு? அவுலியா கண்டா யாரு அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றவ, இதா ருகிரல்லாஹ், யாரை பார்க்கப்பட்டால், யாரை பார்க்கப்படும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அவர்கள் தான் அவுலியாக்கள். நீங்க நல்லா புரியுறீங்களா? அப்ப யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறதோ, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று வருகிறதோ, ஒரு பக்தி வருகிறதோ, அச்சம் வருகிறதோ, இறையச்சம் வருகிறதோ, அவர்கள் தான் அவுலியாக்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சிலரை பார்க்கும் பொழுதே அந்த தீனினுடைய எண்ணம், மார்க்கத்தினுடைய எண்ணம், இபாதத்தினுடைய எண்ணம், அல்லாஹ்வினுடைய எண்ணம் சிந்தனை வரும். அவர்கள் தான் அவுலியாக்கள் என்று சொல்லுது. இப்போ இந்த மனிதர் தொழுறதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஆளு? அந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட உயர்ந்த ஆள் யாரும் இல்லை.
மூசா நபி வாழ்ந்த காலத்துல அவர்களை விட சிறந்தவங்க யாரா இருந்தாங்களா? இல்ல, சில நபிமார்கள் இருந்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, யூஷா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, இப்படி சில நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரே காலத்துல பல நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு நிகரான இன்னொரு நபி இல்லை. இதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மனிதர் தொழுகிறத பார்த்து அப்படியே அசந்து போயிட்டாங்கன்னா அவருடைய தொழுகை எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, பேசிட்டு வரும்போது கேக்குறாங்க, யார் அப்படி? நான் வர்ற வழியில ஒரு மலை பகுதியில ஒருத்தர் நின்று வணங்கிக்கிட்டு இருந்தாரு, அவருடைய வணக்கத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு நீ என்ன பாக்கியம் ஆகிரத்துல வச்சிருக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கான ஆகிரத்துல உள்ள பாக்கியம் என்ன? அந்த மனிதருக்கான பாக்கியம் என்ன? அப்போ அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு தான் சில ஆற்றல்களை, சக்தியை நான் வழங்கி இருக்கிறேனே, அவருடைய நிலை என்ன என்பது லௌஹுல் மஹ்ஃபூதுல இருக்கு, பாதுகாக்கப்பட்ட பலகையில இருக்கு. அதை நீங்க பாருங்க, நீங்க பாத்துக்கங்க. அப்ப அதுல இருக்குது, இவங்க பார்க்கறாங்க, அதுல இருக்கக்கூடிய வார்த்தையை பார்த்து அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்டு போயிட்டாங்க. என்ன ஒரு டாப்பான இடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை கொடுத்திருக்கிறானா? சொற்கலோகத்தில் அவ்வளவு உச்சத்தில் இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து அருளக்கூடிய அளவுக்கு அதுல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா நாம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அதுல இருக்குது, இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அடியான், அந்த நபரை பத்தி, அந்த ஆளை பத்தி, இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அடியான் நரகவாதி என்று எழுதப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்டுட்டாங்க. யாரப்பி பார்த்துட்டீங்க இல்ல, அவர் என்ன நிலைமைன்னு கேட்டீங்களா ஆசிரத்துல, அதை நான் உங்களுக்கு பார்க்க சொன்ன, நீங்க பார்த்தீங்க, உங்க முடிஞ்சது, இதுக்கு மேல கேட்கக்கூடாது. அவங்க திருப்பி வந்துட்டாங்க. வந்த அந்த மனிதர் அதே பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கிறார். திருப்பி வரும்போது அந்த பக்தியோடையே வணங்கி கொண்டிருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போன அவர்கள் அவர் வணங்கி கொஞ்சம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. இந்தப்பா, உன்னுடைய வணக்கம், வணக்க வழிபாடு, உன்னுடைய தொழுகை எல்லாம் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவ்வளவு அற்புதமான ஒரு இபாதத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அவ்வளவு ஒரு அழகான வணக்கத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நிலை என்ன என்பதை நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். நான் அல்லாஹ்விடத்திலே கேட்ட போது அல்லாஹ் என்ன சொன்னா, லௌஹுல் மஹ்ஃபூஸ பார்க்க சொன்னான். சரி, அவர் உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறார். நான் பார்த்தேன். சரி, அதுல என்ன இருந்து தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன். அவர் சொல்றாரு, எனக்கு இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என்ன அடியான் நரகவாதி அப்படின்னு உன்னை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் அவர் எப்படி துடித்திருக்கணும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். நரகம் என்பது அவ்வளவு சாதாரணமானதா? துடித்து போயிருக்க வேண்டுமா இல்லையா? அப்படியா அப்படின்னு கேட்டு எதுவுமே ஒரு சேஞ்ச், எந்த விதமான மாற்றம் இல்லாமல் திருப்பி அன்பை பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறார், தொழுதுட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் இவரு? நரகவாதின்னு உன்னை பத்தி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றேன், துடிச்சு போயிருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வே நான் இப்படி வணங்குறேன், துடிக்கணுமா இல்லையா? நான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறேன், காலமெல்லாம் உன்னையை நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறேன், என்ன நரகத்துல நீ போடுறதா சொன்னாயே, எதற்காக? நான் என்ன எப்படி மாற்றிக்கொண்டு ஏதாவது கேட்கணுமா இல்லையா? ஒன்னும் கேட்கல. திருப்பி அதே மாதிரி பார்த்து செய்யற. நம்ம சொன்னது இவருக்கு விளங்க இல்லையோ? மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, நம்ம சொன்னது விளங்க இல்லையோ அல்லது புரியலையோ? திருப்பி தொழுகையில முடியும் போது சொல்றாங்க, என்னப்பா நான் என்ன சொன்னேன்னு உனக்கு விளங்கிச்சா? நீ திருப்பி இபாதத் செய்யறீங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, சேஞ்சும் இல்லாம அப்படியே இருக்கிறியே. இதை கேட்கும்போது, நீ நான் சொன்னது உனக்கு புரிந்ததா? நான் சொன்னது உனக்கு விளங்கியதா? ஆமாம் நபியல்லா, நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சது, நல்லா விளங்கியது. என்ன சொன்னேன்? இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நாடியா நரகவாதி அப்படின்னு என்னை பத்தி எழுதப்பட்டிருக்குது லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல. ஆமா, இப்ப இல்ல அப்படின்னு கேட்கறான். அவர் கேட்கிறாரு, பாருங்க என்னன்னு கேட்கறான். என்னப்பா நரகவாதின்னு எழுதப்பட்டிருக்குது, நீ அதுக்கு பயப்பட இல்லையா? துடிக்க இல்லையா? உனக்கு எந்த விதமான அச்சத்தையும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அந்த வார்த்தைகள் தரலையா அப்படின்னு கேட்ட போது அந்த மனிதர் சொன்ன பதில பாருங்க.
யா நபி அல்லாஹ், எனக்கு அது சங்கடத்தை தரல அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, கஷ்டத்தை தரல அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, எனக்கு சந்தோஷத்தை தருது அப்படிங்கிற. எப்படிப்பா சந்தோஷத்தை தரும்? ஒருத்த நரகத்துக்கு போறதுக்கு சந்தோஷமா? நரகத்தை பத்திலாம் நான் சொல்லல. நீங்க என்ன சொல்லுங்க? இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அடியான் நரகவாதி. நான் நரகவாதியா சொர்க்கவாதியா எனக்கு மேட்டர் கிடையாது. அல்லாஹ் என்ன பத்தி என்ன சொன்னா, என் அடியான் அல்லாஹ் அவனோட என்ன சேர்த்துக்கிட்டான். என் அடியான் அப்தி என்கிறான். நான் அவனுடைய அடியானை என்பதை அல்லாஹ் கபூல் செய்கிறான். நீ யாருடா? என் பிள்ளையே இல்லைன்னு திருவர் மாப்பாக்காரன் திருத்துறானா இல்லையா? அத்தாக்காரன் திரட்டுறானா இல்லையா? விரட்டுறானா இல்லையா? நீ என் பிள்ளை கிடையாது, வெளியில போடா என்று விரட்டுறானா இல்லையா? ஆனால் இங்க என்ன நடக்கிறது? அப்தி என்னுடைய அடியான் என்று அல்லாஹ் என்னை அங்கீகரித்தான். அது போதும். அதற்கு மேல் எனக்கு எதுவும் இல்லை, எதுவும் தேவையில்லை. அவன் நரகத்தில் பண்ணான் சரி, சொர்க்கத்தில் பண்ணான், எது தராட்டாலும் பரவாயில்ல. அதிர்ந்துட்டான். கண்கள் இந்த கண்ணீர் வடிகிறது. யா ரப்பி சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு அடியானா அப்படின்னு. இவருக்கு நரகத்தையே நீ இவருக்கு கொடுக்க போகிறார். நீங்க திருப்பி பாருங்க லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அதான் நீங்க திருப்பி எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் தான் நீங்க பாப்பீங்களா இல்லையா? ஆமா பாருங்க. பார்த்தால் அந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னோட அடியான் சுவனலோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பான் சொல்லி அந்த அந்தஸ்தை சொல்றார். இங்கே ஒரு படிப்பினை, எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை குறை செய்யக்கூடாது. ஆனா இந்த வன்னி அப்தி பி, அல்லாஹ் சொல்றான் ஹதீதுல் குத்ஸியிலே இடம்பெறக்கூடிய வார்த்தை. ஆனா இந்த வன்னி அப்தி பி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ நான் அப்படி இருப்பேன், அவனிடத்தில் அப்படி இருப்பேன். ஒரு கஷ்டம் வருது, நிச்சயமா என் ரப்ப இதை நீக்கிடுவான், நீங்கிடும். ஒரு வியாபாரத்துல நஷ்டம் வருது, என் ரப்ப இதை நீக்குவான். குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது, நிச்சயமாக அல்லாஹ் நீக்குவான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது பாருங்க. தவக்குல், அந்த ஆழம், அது நிச்சயமாக அது நடக்கும். அது உண்மையானதாகவும் அது இருக்கணும், உறுதியானதாகவும் இருந்தால் நான் அப்படியே இருப்பேன். என்ன இப்படிதான் காலமெல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்குது, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். எனவேதான் அவுலியாக்களாக இருக்கக்கூடியவர்கள் நிராசையான வார்த்தைகளை பேச மாட்டாங்க. ஒருபோதும் அவர்கள் இறங்கிய ஒரு வார்த்தையை பேசுவதும் இல்லை, கல்வால் நினைப்பதும் இல்லை, எதுவுமே நினைக்க மாட்டாங்க. எந்த விதமான தப்பான எண்ணங்களும் அல்லாஹ் பத்தி வராது. எப்ப பார்த்தாலும் ஒரே நோயாதான் இருக்கு, அல்லாஹ் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான். இது அல்லாஹ்வை பற்றி தப்பான அபிப்பிராயம். அல்லாஹ் இதை விரும்புறது இல்லை என்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் தந்தாலும், நம்ம வாழ்ற வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்துல கொஞ்சம் தானே, உலகம் வாழ போறோம். 100 வயசு இல்லை, 100 வயசு யாராவது வாழ்றாங்களா? ரொம்ப 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 ரேர். 100 வயசு வாழ்றதுக்கு 100 வயசை கடக்கிறதுங்கிறதெல்லாம் 90 வயசை கடந்துட்டாலே நம்ம பெரிய ஆச்சரியமாக பேசப்படுதா இல்லையா? கடந்த காலங்களில் எவ்வளவு பெரிய வயசு வாழ்ந்திருக்கிறாங்க மனிதர்கள். நான் அடிக்கடி உரைகளை சொல்வது உண்டு. ஒரு மனிதர் சொல்லுகிறார், கடந்த காலத்துல ஒரு மனிதர் சொல்கிறார், வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது, எனது ஊரில் நான் ஜனாசாவை பார்த்து 300 வருஷம் ஆச்சுங்கிறார். அப்ப அவருக்கு வயசு என்ன? அப்ப அந்த ஊர்ல 300 வருஷமா யாருமே மூத்தா இல்லை. 300 வருஷம் மூத்தாமா இருக்கிறான்னா அப்ப அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவனுடைய அத்தா இருக்குதானே செய்வார். இருக்கும் அவருடைய அத்தா இருந்தா அத்தா இருந்துட்டு இருப்பார். அவர் சின்ன வயசுல பார்த்துட்டா அவர் இது வரைக்கும் தான் மூத்து நடக்க இல்லைங்கிறாரு. நான் 300 வருஷம் ஆச்சு எங்க ஊர்ல நான் மூத்த பார்த்தேன் அப்படின்னு. மூத்தை பார்க்காத நாள் இல்லை இது. அப்போ ஒரு காலகட்டத்தில் அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்ன ஆகிறது? மிக எளிய சின்ன வயசுல கூட ஒரு மனுஷன் போய் சேர்ந்துடலாம். அல்லாஹ்வுடைய சமூகம் போய் சேர்ந்துடுறானா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. எனவே நம்மை விட இந்த மாதிரி விஷயங்கள், அந்தஸ்திலே, பதவியிலே, வியாபாரத்திலே, சொத்திலே, சுகத்திலே உயர்ந்தவர்களை பார்க்க கூடாது. நம்மை விட பணிவானவர்களை பார்க்கணும். அல்லாஹ் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேருக்கு உணவு இல்லை, எத்தனை பேருக்கு ட்ரெஸ் இல்லை, பெருநாள் அன்னைக்கு கூட ட்ரெஸ் போட முடியாம நம்மை கொடுக்கும் இடத்தில் வைத்திருக்கிறான், கையேந்தும் இடத்தில் வைக்கவில்லை. எத்தனை மக்கள் பள்ளிவாசலுக்கு முன்னாடி யாசிச்சுட்டு இருக்கிறாங்க.
பார்க்கிறோமா இல்லையா? தெரு தெருவாக, கடை கடை, வீதி வீதியாக கையேந்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்படி நம்மை வைக்கவில்லையே நாம நினைக்கணும். ஆனா கையேந்தக்கூடியவர்களும் என்ன பார்க்கணும்? நமக்கு உடல் உறுப்புகளை எல்லாம் தந்திருக்கிறான், நம்ம கையேந்திக்கிட்டு இருக்கிறோம், வேற வழி இல்லை, நமக்கு உழைக்க முடியல, கையேந்திரதான் வழி. ஆனா எத்தனை பேருக்கு அல்லாஹ் தஆலா கை கால் இல்லாமல் வச்சிருக்கிறானே, அதை விட நம்ம எல்லாம் சிறப்பாக வச்சிருக்கோம் அவங்க நினைக்கணும். இப்படி எல்லாரும் நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த மாதிரி நினைப்பை நாம் கொள்ளும் பொழுதுதான் அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும். இறைநேச செல்வர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி என்ன செய்வாங்க இருப்பாங்க. சையதுனா கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவுலியாக்கள் என்கிற தலைப்பு தான் எனக்கு தந்திருக்கிறாங்க அதுல பேசணும்னு. அவங்க சியாகத்துல இருக்கிறாங்க, அதாவது தியானத்துல இருக்கிறாங்க. அப்படியே இறை இந்த கல்வத்தில் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, தனித்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்கள். பல ஆண்டு காலங்கள் அப்படி இருந்தாங்க, தவம் செய்வது. அது ஒரு துறைன்னு வைங்களேன். இப்ப அதை பத்தி நம்ம உள்ள போகல. அப்படி நடக்கும் போது ஒரு கட்டத்தில் தண்ணீர் கிடைக்காம கடுமையான தாகம் ஏற்பட்டது. கடும் தாகம். ஒருவேளை இனிமேல் தண்ணீர் இல்லை என்றால் உயிர் போய்விடுமோ என்ற நிலை. இந்த நிலையிலே வானில் இருந்து ஒரு வெள்ளி கிண்ணத்துல தண்ணி இறங்குது. அப்படியே இறங்குது. தண்ணி இறங்கினா வானத்திலிருந்து இறங்கிச்சு. அந்த தண்ணியை குடிக்கலாமா? குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்த கிண்ணம் எது என்றால் வெள்ளி கிண்ணம். வெள்ளி கிண்ணத்துல தண்ணீர் குடிக்கலாமா? ஹராம். வெள்ளி கிண்ணத்திலேயோ தங்க கிண்ணத்திலேயோ அல்லது தங்க தட்டிலேயோ வெள்ளி தட்டிலேயோ சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது. டீ குடிக்க கூடாது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான். தங்கத்தில் நகைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் பெண்கள் அணியலாம், காலில் கொலுசு வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். அது மார்க்க அனுமதிக்குது. அதுக்காக வீட்டுல போய் நீங்க எனக்கு காட்டுல வாசல் சொன்னாங்க, இமாம் சொல்லிட்டாங்க, எனக்கு கொலுசு தங்கத்துல வாங்கி தாங்கலாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. மார்க்க போட்டால் ஹராமா? ஹராம் இல்லை. பெண்கள் அவங்களுக்கு அணிகலன்களாக அதையெல்லாம் அணிய முடியும். ஆனால் அதே பெண்கள் தங்க தட்டிலே சாப்பிட முடியாது, தங்க டம்ளரிலே தண்ணீர் குடிக்க முடியாது, எதுவும் குடிக்க முடியாது, உபயோகிக்க கூடாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆனா இப்ப தண்ணி எதுல வருது? வெள்ளி கிணத்துல வருது. இப்ப குடிக்கலாமா இல்லையா? இப்ப நம்ம வீடு இருக்கு, அல்லது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், போற வழியில கடுமையான தாகம் ஏற்பட்டுருச்சு, ஒரு இடத்துல போய் தண்ணி கேட்கிறோம். அவங்க ஒரு தங்க கிளாஸ்ல தண்ணி தராங்க. அவங்க சொன்னாங்க இதுல இதுதான் இருக்கு, இதுலதான் குடிக்க முடியும், நீ குடிக்கணும்னா குடி, இல்லைன்னா போ அப்படின்னு. இல்லைன்னா செத்து போயிடும் வைங்க. இப்ப நம்ம குடிக்கலாமா? குடிக்கணும். இந்த மாதிரி நிலைகளிலே நமக்கு ஆகமாக்கப்படுது. வரூரத்து என்று சொல்றது முதுத்தரான நிலை, ஒரு தங்கடமான நிலை. இதை தவிர வேற வழி இல்லை என்று தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு வழி இல்லைன்னா என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம சாப்பிடுவதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. இப்ப அங்க இவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைதான் முதலாக சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதே நிலையில. ஆனா வானிலிருந்து இறங்கிச்சு குடிக்கலாம். கூடவே ஒரு செய்தியும் வருது, அப்துல் காதிரே, இதை நாம் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கிவிட்டோம் அப்படின்னு. இப்பதான் பிரச்சனை. உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறோம் அப்படின்னு வந்த உடனே அந்த தண்ணி கீழே இறங்கின உடனே அந்த பாத்திரத்தை தூக்கி வீசிட்டாங்க, விசிறி அடிச்சுட்டாங்க. அடே மல்லஹூனே, ஷைத்தானே, என்னை விட்டு நகர்ந்து விடு. என்னுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வெள்ளி பாத்திரம் ஹலால் இல்லை. அவங்களுக்கே இல்லாத போது எனக்கு ஹலால் ஆயிடுமா? அவங்களுக்கே ஹலால் இல்லாத போது எனக்கு ஆகுமா? இவர் தூக்கி வீசலாம். இப்ப நமக்கு வானத்திலிருந்து இறங்கிச்சுன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு பெரிய அவுளியா ஆயிட்டோம் நம்ம நினைப்போம். கராமாத்துகள் காட்டுவதனால் மாத்திரம் ஒருவர் அவுலியாவாக ஆகிட முடியாது. கராமாத்துகள் காட்டுவதனால் மாத்திரம், அந்த கராமாத்துகள் காட்டுவது அவுலியாக்களினுடைய அடையாளங்களில் ஒன்று, அது மாத்திரமே இல்லை. ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க ஷரியத்தை பேணுவார்கள், தரீகத்தை முழுமையாக பேணுவார்கள். ஷரியத்தினுடைய சின்ன 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 விஷயங்கள்லாம் தரீகத்து பரதாகிடும், கடுமையாக்கிடும். தரீகத்தினுடைய வழியில் நடப்பது என்பது, இந்த சுலூக்கினுடைய வழியில் நடப்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. தண்ணீர் அந்த கூடையை தூக்கி வீசிட்டாங்க. வீசிட்டு மலவுடைய தூரம் போய்விடு. என் பாட்டனாருக்கே இது ஹலாலாக்கப்படல,
எனக்கு ஹலால் நீ சொல்றியா அப்படின்னு உடனே ஷைத்தான் கீழே இறங்கி வந்துட்டான். அவன் சொன்னா, அப்துல் காதிரே, உங்க தவக்கல், உங்க தக்குவா, அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த அடிப்படையில என்ன நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். சரியா சொல்லிருக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்கல், நம்பிக்கை, தக்வா என்ற இறையச்சம், அதன் மூலமாக என்னை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றான். அவன் சரியா தானே சொல்லி இருக்கிறான். ஓதுல அந்த பதில் சொல்றாங்க பாருங்க. டே மல்லுனே, இப்பவும் என்ன கவிதை தான் பாக்குற நீ. நான் என்னுடைய தவக்குலினாலோ என்னுடைய தக்குவாவினாலோ உன்னை ஜெயிக்க இல்லை, அல்லாஹ்வினுடைய அருளால் உன்னை ஜெயிச்சேன். அந்த அருள் அல்லாஹ் பக்கம் சேர்த்தான். இதெல்லாம் நமக்கு முடியுமா? நமக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வருமா? அது கல்வி அப்படி பரிசுத்தமாகி அல்லாஹ்விடத்துல கபூலாகி அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கப்பட்டால் மாத்திரமே இதெல்லாம் வரும். இல்லன்னா அங்கேயே நம்ம தண்ணி இறக்கும் போதே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஃபெயில் ஆயிருப்போம், கவுந்துருவோம். நம்மையே நாம ஏமாற்றி கொண்டிருப்போம். அப்படி எத்தனையோ பேர் நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம், நம்ம சரியா இருக்கிறோம் அப்படின்னு. அவுலியாக்களினுடைய இந்த வாழ்க்கையும் அவர்களுடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் முழுக்க முழுக்க பரிசுத்தமானதாக இருக்கும். அதுல கலப்படம் இருக்காது. தூய்மையும் நேர்மையும் வாய்மையும் அதிலே நிறைந்திருக்கும் என்பதை அவங்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்க முடிகிறது. அவ்வளவு வலிமை மிக்கவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கிறது, நிறைய சான்றுகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இத்தகைய அல்லாஹுக்காக வேண்டியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த பெருமக்கள், அவங்க எடுத்துனா மலக்குமார்கள் வருவாங்கலாம் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டோம். எவ்வளவு பெரிய சிறப்பா அல்லாஹ் சொல்றான். அந்த மலக்குமார்கள் வந்து எவ்வளவு வாக்குகள் கொடுக்கறாங்க, அவங்களை எவ்வளவு சிறப்பாக்கி வச்சிருக்காங்க. அந்த வசனங்களை முழுமையா அவங்களுக்கு ஓதி காட்டுறேன். நாளை மறு உலகத்துல முத்துக்களி ஒளியினாலான மெம்பர் ஏற்படுத்தப்படும். ஒளியினால், இப்ப இது ஒரு மெம்பர் சேர், ஒரு ஸ்டேஜ் போடப்பட்டிருக்கும். அதிலே அவர்களை அமர வைக்கப்படும். அமர வைக்கப்பட்டு அவர்களை கண்ணியப்படுத்தப்படுவதை பார்த்து நபிமார்கள் ஆச்சரியப்படுவாங்க. யக்பிதுஹுமுல் அம்பியா அப்படியே சர்தார் சொல்றாங்க. நபிமார்களே ஆச்சரியப்படுவாங்க. கீழே இருக்கக்கூடிய மக்கள், நபிமார்களுடைய அந்தஸ்து வேற. நம்ம அதுக்காக இது குறைவு, நபிமார் அந்தஸ்து குறைஞ்சிட்டு கிடையாது. அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நபிமார்கள் இல்லாத இவர்கள் ஆச்சரியப்படுகிற, இவ்வளவு கண்ணியப்படுத்தப்படுகிறார்களே, இவர்கள் யார் என்று ஆச்சரியப்படுத்தப்படும். நபிமார்கள் ஆச்சரியப்படுவாங்க. நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தும் உயர்வும் அல்லாஹ்விடத்தில் மேன்மையானது. அதை அளவிட முடியாது. அவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த நபிமார்கள் இல்லாத இந்த அவுலியாக்கள் இருக்கிறார்களே, எல்லா நபிமார்களும் அவுலியாக்கள் தான், அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எல்லா நபிமார்களும் அவுலியாக்கள் தான், எல்லா சஹாபிகளும் அவுலியாக்கள் தான். நம்ம அந்த சஹாபிகள், ஏன்னா அவங்க அவுலியா என்ற நிலையை தாண்டி சஹாபியத்தில் வந்துட்டாங்க. அது உயர் அந்தஸ்து, அதை விட உயர்ந்த அந்தஸ்து. எனவே அதுவும் இருக்கிறது, இதுவும் இருக்கிறது. நபிமார்கள் வரும் பொழுது அது விலாயத்தும் இருக்கிறது, நுபுவத்தும் இருக்கிறது. எனவே அவர்களை நபிமார்கள் என்று அடையாளப்படுத்துகிறோம், இவர்களை சஹாபிகள் என்று அடையாளப்படுத்துகிறோம். சஹாபியும் இல்லாத, நபியும் இல்லாத அவுலியாக்கள் அவுலியாக்கள் நம்ம சொல்றோம். இவர்களையும் அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்துறான். அப்படி கண்ணியப்படுத்தும் பொழுது மக்கள் சொல்வாங்களாம், இவங்கெல்லாம் யார், எந்த நபின்னு கேட்பாங்களாம். அவங்க கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த நிலையை பார்த்து இவர்கள் எல்லாம் யார், எந்த நபி, இவருடைய எந்த கௌமை சார்ந்தவர்கள் கேட்பாங்க. எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் நபிமார்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க அங்க மேல இருக்கிறவங்க. அப்ப சரதான் சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்து அப்படின்னு சொன்ன போதுதான் இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், சரதாசனுடைய உம்மத்தை சார்ந்த நல்லடியார்கள், இறை நேசர்கள் என்பது அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு விளங்கும். என்று கண்ணியப்படுத்தும் அளவிற்கு அவர்களுடைய அந்தஸ்து இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய உயர்வானது என்பதை நீங்க இருப்பார்கள். இந்த அவுலியாக்களை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா, அதுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னதா சொல்லிட்டாங்க. நீங்க யாரை பார்த்தால் அல்லாஹ்வை நினைவு கூற தோன்றுகிறதோ அவர்கள் அவுலியாக்கள். அது ஒரு அடையாளம் சொன்னாங்க. அத்தோடு மாத்திரம் அல்லாமல் என்னுடைய அடியார்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவன் நபிமார்கள் இல்ல, சுஹதாக்களும் இல்ல. சுஹதாக்களுக்கான அந்தஸ்து தனி அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான், நபிமார்களுக்கான தனி அந்தஸ்து கொடுக்கிறான். அதெல்லாம் தனி சப்ஜெக்ட். இப்ப அவுலியாக்கள்ங்கிறதுனால அதை மட்டும் நம்ம பேசுறோம், நபிமார்களை பற்றி பேசாமல் சுஹதாக்களை பற்றி பேசாமல்.
இப்ப இவர்கள் நபிமார்களும் இல்லை, சுஹதாக்களும் இல்லை, அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறார். இன்னும் அந்த நல்லடியார்கள் அவுலியாக்கள் சில பேர் இருக்கிறாங்க, ருப்ப அஷாத அக்பர, அவங்கள பார்த்தா ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இருக்காது, ஒரு முடி களைஞ்சு போயிருப்பாங்க. மதுஃபூம் பில் பாபுங்கிறாங்க. ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஆட்கள்லாம் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி உள்ள வரும் பொழுது இவர் போனார்னு வைங்க, இந்த மனிதர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உள்ள போனா மதுஃபூம் பில் பா, ஏய் நில்லப்பா, இல்ல நீங்க எல்லாம் விஐபி போறாங்க, இங்க வந்து நின்று உள்ள போயிட்டு இருக்கிற, நீ எங்க ஓரமாயிரி, மிச்சம் மீது ஏதாவது தருவாங்க, அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள் நம்ம பாக்குறோமா இல்லையா? எல்லாத்தையும் உள்ள அனுமதிக்க முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிகழ்ச்சி வச்சிருப்பாங்க, உள்ள விட்டுருவானா? ஒரு கிழிஞ்ச சட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு துண்டிய மேல தட்டி போட்டுட்டு போனா அனுமதிப்பாங்களா? அங்க செக்யூரிட்டி வெளியில தள்ளிடுவான். அதான் மது சரதாசம் அழகா சொல்றாங்க, மதுஃபூம் பில் பாப், வாசலிலே நிறுத்தப்படுவார்கள், அந்த எல்லைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், நீ போக முடியாது என்பார்கள். ஆனால் அவர்கள் கையை உயர்த்தி விட்டால் அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்வான், அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்து விடுவான் என்கிறார். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சஹாபிகளிலேயே மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களும் வராங்க. சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறது யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா. சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு தஆலா உயர்ந்த அந்த சஹாபி தான். ஆனா சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட உயர்ந்தவர்கள் தான் யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா. இதுல எந்த கருத்து மாற்று கருத்துலாம் கிடையாது. ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? இல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் அது. இப்போ கண்டிஷனான ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டிஷனான ஆளு. அவங்க மதீனா ஷரீஃபுடைய தெருவில் அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கிருந்து ஒரு பெண் வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் காத்து பலமா அடிக்குது, கொஞ்சம் காத்து வேகமா வீசு. அப்படி வீசும் போது அது ஒரு பஜார், மதீனா அந்த காலத்துல மதீனா ஷரீஃபினுடைய பஜார். அந்த கடை, அங்க ஒரு கடைக்கு முன்னால சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கடைக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கடையோட யாரு கடையோ மொத்தத்துல அந்த இடையில பஜார்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இங்கிருந்து ஒரு பெண் வருகிறார், இங்கிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வரும்போது கடுமையான காற்று அடித்து அவன் தலைக்கு மேல போட்டிருந்த கும்மாய் மட்டும் இல்லையா, போட்டிருப்பாங்க இல்லையா ஹிஜாப், அது மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா வந்து சத்தம் போட்டாங்க, என்ன தலைக்கு துண்டு போட்டிருக்கிற நீ, இப்படியா இருக்கிறது? அந்த பெண் யாரும் இல்லை, ஒரு அடிமை பெண். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை பெண் தான், அவருடைய அடிமை பெண். அது கடுமையாக கண்டிக்கிறார்கள். உன்னை அடிப்பேனாமா, இந்த மாதிரி நீ ஆடை அணிந்து வருவது, பஜார்ல வருவது எப்படி வரும் தெரியாதா உனக்கு? தலைக்கு இப்படி துண்டு பறக்கிற மாதிரி என்னை போட்டுக்கிட்டு வருவாய் என்று கடுமையாக கண்டிக்கிறார்கள். அப்படி கண்டிக்கும் போது இந்த பெண் சாதரதியா தான் அங்கே எழுந்து வந்துட்டாங்க, அமீருல் முஃமினீன் இவங்க யாரும் இல்ல, என்னுடைய அடிமை பெண் தான், அவன் நல்ல புள்ளதான், அவ தப்பான ஆள்லாம் கிடையாது. காத்து அடிச்சா பறக்கிற மாதிரி ஏன் போடுறான் அப்படின்னு விடாம கேட்கிறான். சரி போட்டுட்டா, இது காத்துல பறக்கணும்னு நினைச்சுக்கிட்டா துண்ட போடுவான், அவ ஏன் போட்டிருக்கிறான். இந்த மாதிரி காத்து அடிக்கணும் நினைக்கல, அடிச்சிடுச்சு பறந்துட்டு, இப்பெல்லாம் இருக்காதம்மா, எடுத்து ஒழுங்கா போட்டுட்டு போமா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. கடுமையாக கண்டித்ததும் 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்துருச்சு. கடைசியில பார்த்தாங்க இது சரி வராது அப்படின்னு சொல்லி சாதரதியா அதற்கு கையை உயர்த்தினாங்க. கையை உயர்த்தினான் தாம உமர் ரலியல்லாஹு கையை பிடிச்சிட்டாங்க. சாதே கையை உயர்த்திடாதீங்க, என்னை தண்டிக்கணும்னா வேணுமானா தண்டிச்சுக்காங்க, என்னை கையை உயர்த்திடாதீங்க. என்ன விளக்குகிறோம் என்றால் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆக்கள் அங்கீகாரமாகும் என்று ஸல்லல்லாஹு அவர்களால் சொல்லப்பட்டது. அப்ப நீங்க பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சஅத் ரலியல்லாஹு தஆலாவை விட மிக உயர்ந்தவர்கள் என்பதில் சுன்னத்துல் ஜமாஅத்திலும் சரி மத்த கொள்கையிலும் சரி யார்கிட்டையும் கருத்து வேறுபாடு கிடையாது, யார்கிட்டையுமே கருத்து வேறுபாடு இல்லை. அவ்வளவு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த துஆவுக்கு என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்கன்னா, அப்ப இந்த நல்லடியார்களாக இருக்கக்கூடிய இந்த சாலிஹீன்கள்
அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த அவுலியாக்கள், இறைநேசர்கள், அவர்களுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு கண்ணு கருத்துமாக இருக்கணும், எவ்வளவு அச்சத்தோட நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர்கள் மீது கை வைப்பதையோ, அவர்களை விமர்சிப்பதையோ, அவர்களை குறை காணுவதையோ அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ்வுக்கு அது பிடிப்பதும் இல்லை. அல்லாஹ் ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், ஆனா கொஞ்சம் சிந்தனையை கொஞ்சம் வேறு விதமா நம்ம பார்க்கிறோம். சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து சொல்றான், ஜிப்ரீலே, பூமியில இந்த மனுஷரை நான் நேசிக்கிறேன், அவரை நீங்களும் நேசிங்க அப்படின்னு பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கிறான், என்னையும் நேசிக்க சொன்னான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கிறேன். அத்தனை மலக்குமார்கள் நேசிக்கிறான்.